அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். நம்முடைய இந்த சேனல்ல பெரியவா சொன்ன ஆன்மீக அருளுரைகளையும் உபதேசங்களையும் பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. பெரியவா சொன்ன ஒரு எளிமையான பரிகாரம். உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க வேண்டுமா? உங்களுக்கு பின்வரும் சந்ததிகள் ஏழ்மை நிலை இல்லாமல், வறுமை இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டுமா? தினம்தோறும் காலை எழுந்ததும் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. உங்கள் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் இதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு பெரியவா சொன்ன ஒரு உபதேசத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். ரொம்ப எளிமையான விஷயந்தாங்க. சின்ன சின்ன பரிகாரங்களையே நம்ம விடாமுயற்சியுடன் நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை உங்கள் குழந்தைகளையே கூட செய்ய சொல்லுங்கள். தினமும் காலை எழுந்ததும் குளிக்கிற பழக்கம் இருந்துச்சு, எழுந்தோடனே குளிக்கிறது ரொம்ப நல்லது, குளிக்கிற பழக்கம் இருந்தால் குளிச்சுட்டு செய்யுங்க. இல்லை எனக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், சில வேலைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க முகத்தை கழுவிட்டு ஏஞ்சோடனே இதை செஞ்சுருங்க. நேராக சமையல் அறைக்கு போங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு பை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி, உங்கள் கையால் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து குலதெய்வத்தை நினைத்து மனதார வணங்கிட்டு, நமக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்ததிகள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு குலம் காக்கும் தெய்வமான குலதெய்வத்தை நினச்சிட்டு அந்த அரிசி எடுத்து அந்த பைக்கில் போட்டு வைங்க. தொடர்ந்து இப்படி செஞ்சுட்டே வாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் குலதெய்வ கோயில் இருந்துச்சுன்னா மாதத்திற்கு ஒரு முறை கொண்டு போய் நீங்கள் சேகரித்து வச்ச அரிசியை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க. இல்லை எனக்கு குலதெய்வ கோயில் ரொம்ப தூரத்தில் இருக்குது, நாங்கள் வெளிநாட்டில் வசிக்கிறோம் அப்படிங்கிறவங்க ஆதரவற்றவர்களுக்கு அந்த அரிசியை கொண்டு போய் கொடுத்துருங்க. உங்கள் கையால் ஒரு கைப்பிடி அரிசியை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் இருக்கும்போது எடுத்து வைக்கிறது உங்கள் சந்ததிகள் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அது பச்சரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற அரிசியாக இருந்தாலும் சரி. நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இப்போ தான் முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.